அப்பல்லோ மருத்துவமனை அமைந்துள்ள சென்னை கிரீம் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு அதிமுக தொண்டர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெபசன். ஜெபசன், சென்னை கிரீம் சாலையில் உள்ள நிலவரம் பற்றி சொல்லுங்க. நேற்று இரவு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலை குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை இந்த தகவலை அறிந்த உடனேயே தொண்டர்கள்லாம் சென்னை கிரீம் சாலைக்கு படையெடுக்க ஆரம்பித்திருந்தனர். உடனடியாக சென்னை கிரீம் சாலை முழுவதும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து தொண்டர்கள் ஆரவாரம் தெரிவித்து முதலமைச்சர் உடனடியாக குணமடைந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இங்கு கிரீம் சாலை முழுவதிலும் குவிந்து வருகிறார்கள். தற்பொழுது சில தொண்டர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம். சொல்லுங்க, நீங்க முதலமைச்சருடைய இந்த செய்தி கேட்டு நீங்க என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளானீங்க? 5 கோடி தமிழ் மக்கள் புரட்சி தலைவி அம்மாவை நம்பிதான் இருக்கின்றார்கள். அம்மா இல்லை என்றால் தமிழர்களுக்கு வாழ்க்கையே இல்லை. தமிழ் மக்கள் தண்ணீருக்காக இப்பொழுது கவலைப்பட்டிருக்கின்றார்கள். அம்மா அந்த டென்ஷன் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். 5 கோடி மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா கோயில்களிலும் எல்லா இடத்திலும் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அம்மாவுக்கு ஒரு குறையும் தமிழ் மக்களின் காவல் தெய்வம் தமிழ் மகளிர்கள் எந்த இந்திய மக்கள் அனைவரும் எல்லாருமே, அதாவது தமிழ்நாடு மக்கள் இல்லை, உலக மக்கள் எல்லாருமே அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்காக இருக்கிற ஒரே தலைவி புரட்சி அம்மா அவர்கள் தான். உலகத்தில் இருக்கும் எல்லாருமே, தமிழ் மக்கள் இல்ல உலக மக்கள் அனைவருமே அம்மாக்காக பிரார்த்திக்கின்றார்கள். அம்மா நன்றாகிவிடுவார். எங்களுடைய பிரார்த்தனை வீணாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா. மேலும் தொடர்ந்து பல இன்னும் தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த செய்தியை கேட்டு நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை எங்க தாய்ங்க, எங்க உயிர், எங்க அம்மா. நாங்க உடம்பு சரியில்லாம நைட்டு 1 மணில இருந்து இங்கதான் இருக்கோம். தவம் இருக்கோங்க. எங்க தவம் அம்மாவுக்கு நல்லா தெரியுங்க. அம்மா பூர்ண குணமடைஞ்சிட்டாங்க நியூஸ் வருது. அதனால நாங்க கொந்தளிக்காம இருக்கோம். இல்லைன்னா நாங்க வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகுற அளவுக்கு தான் உட்காந்துருக்கோம் எல்லாரும். இப்ப தேங்காய் உடைக்கிறாங்க எல்லாம். திருஷ்டி அம்மாக்கு, எங்க அம்மாவுக்கு திருஷ்டி போகணும். 2 மாநிலங்கள் அம்மா தண்ணிக்கு நமக்காக தான் கேட்டிருக்காங்க. அந்த தண்ணி கேட்டா அந்த மன உளைச்சல் தான் அம்மாவுக்கு இப்ப நிறைய டென்ஷன் ஆகியிருக்கு. வேற எந்த ஒரு குறையும் கிடையாது அம்மாவுக்கு. எந்த ஒரு நோயும் வராது. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் 200 வெற்றி கனியை பறிச்சு நாங்க அம்மா காலையில சமையிருப்போம். அந்த கனியை வாங்குறதுக்கு அம்மா போராடி வெளியே வந்துருவாங்க. பூரண குணமடைஞ்சு வெளியே வருவாங்க. அதுக்காக எல்லாம் பிரார்த்திக்கிறோம். மேலும் ஒரு தொண்டர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க நேற்று முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்திருக்கீங்க. நீங்க இங்க குவிந்திருக்கீங்க. உங்களுடைய மனநிலை தற்பொழுது எப்படின்னா இருக்கு? நைட்ல இருந்து நாங்க இதான் இருக்கோம். புரட்சி தலைவி மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணாலும் 1 ரூபாய் இட்லி கேட்டவனா சாப்பாடு, கோயில சாப்பாடு, ஏழைகளுக்கு தங்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் அத்தனை மக்கள் இங்க வாழ்றாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அழகா பார்க்கக்கூடிய ஒரே புரட்சி தலைவி அம்மா தான். இன்னைக்கு சொல்றா உலகத்துல மொத்த பேருமே அமெரிக்கா போன் பண்றாங்க, தம்பி அம்மா நல்லா காலைல கோயில் அமைச்சு 20 கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணேன். 20 கோயிலுக்கு அபிஷேகம். என் தாய் ஒரு நோய் நொடி மாட்டாங்க, 100 வருஷம் வாழ்வாங்க. என் தாய் 100 வருஷம் வாழ்வாங்க. அதுக்கோசம் தலையை கொடுப்பேன், என் உயிரை கொடுப்பேன். என் தெய்வம் ஒரு நோய் வராது. அவங்க பண்ண புண்ணியம் போதும், அவங்க வாழ்ந்தா போதும், அவங்க நடந்தா போதும், அவங்க வந்தா போதும். அந்த அம்மாவுடைய முகத்துல அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்குவாங்க. அந்த சிரிப்பை பார்க்கும் போது சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்க வாழ்க்கை, தமிழ்நாட்டு வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம், எங்க தலைவி புரட்சி தலைவி வாழ்க, என் தெய்வம் வாழ்க. இந்த நிலையில் இந்த நிலையில் ஜெயலலிதா அவர்கள் பிற்பகலில் அவர்கள் வீடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருப்பதற்காக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கிறனர். இந்த நிலையில் அவர்கள் இந்த தகவலை அறிந்த தொண்டர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் உற்சாகத்துடன் உடனடியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வீடு திரும்ப வேண்டும் என்ற கோஷங்களை தற்பொழுது எழுப்பி வருகிறார்கள். அவர்களுடைய பல்வேறு பகுதிகளில் இங்கு மட்டுமல்லாமல் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழகம் முழுவதிலும் அவர்கள் முழுமையான குணமடைய வேண்டும் என்பதற்காக கோயில்கள், தேவாலயங்கள் எல்லாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியெல்லாம்